ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எல்லா பொருளையும் கம்ப்யூட்டர்லேயே பார்த்து பேக்கு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லேயே டிக் பண்ணி வாங்குறேன். அப்போ அந்த கடையில் வாங்குகிற அந்த சந்தோஷம் இது வரைக்கும் உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரோட்டில் அந்த காலையில் கூவிட்டு வருவாங்க, வரேன் அம்மா வெண்டைக்காய், கீரை, புடலங்காய், கத்திரிக்காய், வெள்ளைப்பூடு அப்படின்ட்டு வரும் ஒரு அம்மா. அந்த கூடையை இறக்கி வச்சு, கீரை எவ்வளோவா, என்னென்ன கீரை வச்சுருக்கா, அரைக்கீரை, மிளகாய் கீரை, அகத்திக்கீரை, நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையா ரொம்ப நாள் ஆச்சு தின்னு, ஒரு 2 கட்டு எடு அப்படின்ட்டு வாங்கி அதுக்கிட்ட பேசி அந்த உறவுகளை வளர்க்கக்கூடிய நாள் இப்போ குறைஞ்சி போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு ஊரில் ஒரு தெருவில் நாடார் கடைன்னு ஒன்று இல்லாத கடை உலகத்திலே கிடையாது. ஒரு சிகரெட் அட்டையில் எங்கள் குடும்பத்தினுடைய உணவு பரிமாற்றம் அத்தனையும் அந்த நாடார் தான் தீர்மானித்தார். மாதம் முடிஞ்ச பிற்பாடு கணக்கு போட்டு பணம் வாங்குவார் எங்கள் அப்பாட்ட. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா கையில் காசு இல்லாட்டி அந்த ரவையும் ஜீனியும் அந்த அரிசி உப்புமாவுக்கு வேணுங்கிற அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு 1ஆம் தேதி கொடுங்க சார் அப்படின்னு கொடுப்பார் பாருங்க. அந்த கடை, அந்த உறவுகள் இன்றைக்கி இந்த ஆன்லைன் வர்த்தகம்ங்கிற முறையில் எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு. மனித உறவுகள் இன்றைக்கி அந்நியப்பட்டு போயிடுச்சு. ஒரு பூ விற்கிற பிள்ளைகிட்ட அந்த பூ வாங்கிறதுல இருக்க சுகம், ரோட்டில் ஆரஞ்சு பழம் விற்கிறவன்ட்ட ஆரஞ்சு பழம் வாங்குறதுல இருக்க சந்தோஷம். நான் இங்கே தூத்துக்குடியில் வேலை செய்கிறப்ப ஹிட்லர் காஃபி பார்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காப்பியில் காப்பி குடிக்கிறதுக்கு முடிஞ்சோன்னா அந்த காப்பி கடைக்காரரை தேடிட்டு ஓடியாருவான். ஹிட்லர் மாதிரியே மீச வச்சுட்டு இப்படியே காப்பி ஆற்றிட்டு இருப்பார். அந்த காஃபிக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவர்கிட்ட வாங்கி குடிப்பான். கடைசி வரைக்கும் விலையை ஏற்றவே இல்லை. நம்ம கடைக்கு இவ்வளவு கூட்டம் வருது, அந்த காப்பி 50 காசுங்கிறத ஒரு 2000 ரூபாய்க்கு ஏற்றிருந்தா கூட அன்றைக்கி வாங்கி குடிச்சிருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் 50 காசுக்கு தான் அந்த ஹிட்லர் காஃபி பார் விற்றார். காரணம், என் கடைக்கு இவ்வளோ பேர் குடிக்கிறான் பாடுறா காப்பியை அப்படின்னு நினச்சார். அப்படி உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். திரைப்படங்கள் இன்று யாருக்கு பெரிதும் வழிகாட்டுகிறது? குழந்தைகளுக்கா, இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா? அதான் தலைப்பு. ஐயா 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதினாங்க. என்ன மாதிரி ஒரு வாத்தியார், சுந்தரம் வாத்தியார்னு ஒருத்தர் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அந்த பாட்டு யாருக்கு எழுதினார்னா முதியோர்களுக்கு எழுதினார். எதுக்கு? கல்யாணம் முடிச்சு தன் தங்கச்சியோ தம்பிக்கோ கல்யாணம் முடிஞ்சுன்னா தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது 100 பவுனும் 5 லட்சமும் கொடுக்கறது பெருசு இல்லடா, உன் தங்கச்சி அந்த வீட்டில் எப்படி வாழணும், மாமனார் மாமியார்ட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லி அனுப்புடான்னு சொல்லி சுந்தர வாத்தியார் எழுதினார் பாருங்க. இதை எல்லா வீட்டு கல்யாணத்திலையும் போடுவாங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரு மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே முழிக்கணும், முழிச்சு சாணம் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. என் கல்யாணத்துக்கும் போட்டாங்க. ஆனால் எப்போ முழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஒரு பெண்ணு சாமக்கோழி கூவையில் முழிக்கணும், 4 மணிக்கு முழிக்கணும். இன்னைக்கு எந்த பொம்பளை 4 மணிக்கு முழிக்கா? என் வீட்டுக்காரியை தவிர. தம்பி, நான் ஒன்றும் புழுடா விடலை, சத்தியமாக சொல்கிறேன் தம்பி. 17 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. நேற்று வரைக்கும் அலாரம் வச்சு தினமும் 4 மணிக்கு எழும்பிடுவாங்க. எழும்பி என்ன எழுப்பி விட்டுரு அவா படுத்துருவா. அதுதான் இன்னும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று, போன வருஷம் மட்டும் எழும்புனான், 3 மணிக்கே முழிச்சிட்டான். தூத்துக்குடியில் ஒரு டிவிக்காரன் கோலை போட்டி வச்சான். பொங்கலுக்கு முந்தின நாள் ஒரு ஊருக்கு மோதிரம் பரிசுன்னான். 3 மணிக்கே எழும்பி கோலத்தை போட்டுட்டு சுற்றி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கான். அதில் 3 பேர் குப்புறம் மண்டையை உடைச்சது அது வேற கதை. கோலத்தை போட்டுட்டு என்ன 4 மணிக்கு எழுப்பிட்டான். எத்தான் வாங்கத்தான்
ப்ரைஸ் கிடைக்குமான்னு வந்து பாருங்கத்தான். நானும் கண்ணை கசக்கிட்டு வந்து பார்க்கேன். ஐயா ஐயா, நீங்கள் அமெரிக்கா போனாலும் இப்படி ஒரு கோலத்தை பார்க்க முடியாதுயா. அப்படி ஒரு கோலம் போட்டுத்தான். என்ன கோலம் தெரியுமா? எங்கள் அம்மா படத்தை அப்படியே வரைஞ்சி நடுத்தருவில் இப்படி படுக்க வச்சிருக்கா. நான் ஷாக் ஆகிட்டேன். பெத்த தாயை நம்ம கூட இப்படி நெஞ்சில் பதிக்கலையே, தரையில் அப்படி பதிச்சு போட்டிருக்காளேண்டி. அந்த 4 மணிக்கு என் வீட்டுக்காரி கையை பிடிச்சி குலுக்கி, எடி எங்கள் அம்மாவை அப்படி நெஞ்சில் பதிச்சுட்டடி, தெய்வமாக நினைக்கிறேடின்னு கையை விடுவே முடிச்சு சொல்கிறா. உங்கள் அம்மாவை ஒன்றும் தெய்வமாக நினைக்கல, கிளவி சண்டைக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிக்க முடியல, ரோட்டில் கோலமாக போட்டால் வர மிதிச்சுட்டு போவோம்ல, அவளை பார்த்தா மனசை தேர்த்திக்கிடலாம் தான் இருக்காய்யா. டக்குன்னு எனக்கு காலில் விழுந்துட்டா. திடீர்னு ஒரு நாள் காலில் விழுந்துட்டாளேன்னு பார்த்து அவளை எழுப்புறேன். ஏடி போத முடி, எங்கள் அண்ணன் வெள்ளிக்கிழமை ஆகிட்டு பெரியவங்க மேலே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு நினச்சேன். எழும்பி கேட்டாவா சொல்கிறா, அம்மா காலில் ஒன்றும் மரியாதைக்கு விழலை, என் கொலுசு 2 காலில் கிளவி எடுத்து மாட்டிக்காணி பார்த்தங்க. என்னையா பிள்ளைகள் எப்படி இருக்குது இன்னைக்கு? இந்த திரைப்படங்களை பார்த்து பிள்ளைகள் எப்படி இருக்குதுங்கிறத தாய் தகப்பன் ஒரு தகப்பன் உணர்றாங்க. ஒரு பிள்ளை தகப்பனை மதிக்குமா? அதுக்காக தகப்பன் வந்து மனசு தளரலாமா? ஒரு தகப்பனுக்கு நம்பிக்கையை ஊட்டியது யாருன்னா எங்களுடைய திரைப்படம் பாடல்கள்ங்க. பெரியவங்க இருக்காங்களே, பெரியவங்க சின்ன விஷயத்த பலூன் மாதிரி ஊதி வெடிக்க வச்சிருவாங்க. ஆனா நாங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? மச்சான் டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த குழந்தைங்க இருக்காங்களே, குழந்தைங்க அவங்க என்ன அப்படின்னா, நம்ம சிரிச்சா சிரிப்பாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறத அப்படியே ஏற்றுப்பாங்க, அதுதான் குழந்தைங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் நடத்துகிறான் பாரு, அவன் தான் இளைஞன். இன்றைக்கு இருக்கிற பெரியவங்களை கேட்கேன், உங்களால் ஸ்டெடியாக ஒரு இடத்துல எத்தனை மணி நேரம் நிற்க முடியும்? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்? குழந்தைங்க உங்களால் அதுக்கு மேலே யாராலையும் நிற்க முடியாது. ஆனால் ஒரு இளைஞன் ஒத்த விரலால 10 நிமிஷம் எதிர்நீச்சல் படத்தில் உள்ள பாட்டை போட்டுட்டு நின்னான்னா அன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு தடகள வீரரா மாறணும்னு அவன் முயற்சி பண்ணி வந்த அந்த எண்ணம் தாங்க ஒரு இளைஞனை 10 நிமிஷம் ஒத்த விரலால நிக்க வச்சது. அந்த திரைப்படம் இளைஞர்களுக்கு தாங்க பெரிதும் வழிகாட்டியது. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, எதிர்நீச்சல் படத்துல உண்மையாவே எதிர்நீச்சல் போட்டது அந்த கதாநாயகனா? ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து தன்னோட பெண் இந்த இந்தியாவுக்காக ஓடி தங்கப்பதக்கம் வாங்கணும்னு சொல்லி அவரை தயார்படுத்தினானே, அந்த தகப்பன் தாமா உண்மையாவே அந்த படத்துல எதிர்நீச்சல் போட்டது. தகப்பன் வந்து ஆசைப்படலாம், எதிர்நீச்சல் போட்டது அந்த இளைஞன் தானே, அதை யோசிக்கணும். எத்தனையோ தகப்பன் ஆசைப்படுவேன், நம்ம பையன் பெரிய விளையாட்டு வீரனா வரணும்னு. அவன் எங்கே விளாண்டுக்கிட்டு இருப்பான்னா டாஸ்மார்க்கில் ஆப்பாயிலோடு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த கனவை நனவாக்கியது ஒரு இளைஞன் தானே. ஐயா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிட்டாலும் சரி பழகிக்கிட்டாலும் சரி அவங்களுக்குள்ள காதல் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க தான் பெரியவங்க. இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்களே பார்த்தீங்களா, அந்த அக்காவும் அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் குழந்தைங்க. ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகிக்கிட்ட அதுக்குள்ளேயும் ஒரு புனிதமான நட்பு இருக்குதுங்கிறத எடுத்துக்காட்ட படதான் பிரியமான தொழில். அதை பார்த்துட்டு இன்னும் இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஆணாவும் ஒரு பெண்ணாவும் பழகினா அவங்களுக்குள்ள இருக்கிறது நட்பு, அதுவும் புனிதமான நட்பு அங்கே இருக்குங்கிறதுக்கு திரைப்படம் தானங்க வழிகாட்டுச்சு. எங்கெங்க இளைஞர்களுக்கு திரைப்படம் வழிகாட்டலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அண்ணன் வயசு, எனக்கு 25 வயசு அவருக்கு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேவரட் சாங், ஃபேவரட் கலர், ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு வச்சுருக்குறோம் ஐயா. அந்த மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய ஃபேவரட் சாங் என்னன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன், மனதினில் உன்னை சுமப்பறினாலே மரணத்தை தாண்டியும் வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற சாங்கை சொன்னாரியா.
உடனே எனக்கு டவுட் ஆகுது, சப்போஸ் இவர் லவ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் லவ் பண்ணலை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் என்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டு கண்டிப்பாக ஒரு பெண் என்ன நம்பி என்னை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த பொண்ணை எப்படி ஒரு 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 கிடைச்ச அந்த ஒரு லைஃப்பில் எப்படி லவ் பண்ணுங்கிறத தான் நான் அந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு மூலமாக கற்றுக்கிட்டேன்னு சொன்னானே. அதுலேருந்து என்னையா தெரியுது, திரைப்படங்கள்லேருந்து எங்கள் இளைஞர்கள் காதலை நல்ல வழியில தான் நடத்துகிறாங்க, மற்றவங்க சொல்கிற மாதிரி கெட்ட வழியில் என்றைக்குமே நடத்தலைங்க. ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், அதை அடையிறதுக்காக படிப்படியாக போவாங்க. அப்போ நிறைய தடைகள் வரும், அதெல்லாம் தாண்டி வரணும், அப்படிதானே? அப்படிங்கிறப்போ என்னோட லட்சியத்தை அடையிறதுக்கும் எனக்கு வெளியே போனால் நிறைய தடைகள் வரும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் அத்தனை தடைகளையும் மீறி இன்னைக்கு இங்கே நிற்க வைக்குது. என்ன பாடல் அப்படின்னா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதை வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு அப்படிங்கிற பாடலை கேட்டதுக்கு அப்புறம், அந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடச்செறிஞ்சிட்டு இன்னைக்கு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த பாடல் தான். ஐயா, பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளுங்கய்யா. இந்த புனிதமான நாளை அர்த்தமுள்ளதாக கொண்டாடணுங்கிறதுக்கு ஒரு அழகான படங்கய்யா. எங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு படம், அன்புள்ள ரஜினிகாந்த். ஐயா, ஒரு ரூபா சம்பளம்னு இன்னைக்கு நிறைய பேர் விளம்பரம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு ரூபா சம்பளம் கூட வாங்காம நடிச்சு கொடுத்தாருங்க ஐயா ரஜினிகாந்த். அன்புள்ள ரஜினிகாந்த்னே அந்த படத்துக்கு அப்படி பேர் வச்சதுக்கு காரணமே அந்த மாதிரி ரஜினிகாந்த் செஞ்சதுனாலதாங்க ஐயா. இந்த படத்தை பார்த்து ஒரு 8 வயது சிறுமி தன்னோட பெற்றோர்கிட்ட கேட்குறா, தன்னுடைய பிறந்தநாள் பிள்ளையோட பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படியெல்லாம் கொண்டாடப்படணும்னு பல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கா, அப்பா எனக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல பர்த்டே பார்ட்டி வேண்டாம்ப்பா, பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஹோட்டல் இதுலெல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த கார்னர்ல ஒரு ஆதரவற்றோர் இல்லம் இருக்குல்ல அங்க போய் கொண்டாடுங்கப்பா என் பிறந்தநாள ஏமான்னு அந்த அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு கேட்காரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா அவங்க ஆதரவற்றோர், அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாதான்ப்பா, ஏன் பிறந்த நாளுக்கு நான் அவங்களுக்கு ஒரு நாள் சகோதரியா இருக்கேன், நீங்க அம்மா அப்பாவா இருங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுதுங்க ஐயா. அந்த குழந்தை பாசத்தோட அந்த பெற்றோர் கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய பிறந்த நாள் குழந்தையோட பிறந்த நாளை அர்த்தமுள்ளதா கொண்டாடிட்டு வராங்க ஐயா அந்த பெற்றோர் அந்த குழந்தையோட. இப்படி திரைப்படத்தை பார்த்து பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா கொண்டாடணும்னு வழிகாட்டுது இந்த திரைப்படம் எங்க குழந்தைங்களுக்கு. ஆனா இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டுது, என்னமோ பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு மப்புந்தானே கூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி டுநைட், நம்ம வீட்ல வேர் இஸ் த பார்ட்டி டுநைட், நடு ரோட்ல. ஆமாங்கய்யா, இவங்களுக்கு பார்ட்டி நடு ரோட்ல. என்ன பார்ட்டி? ராப் பார்ட்டி, மதுவுடன் கூடிய கொண்டாட்டம் இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு திரைப்படம் பெருசா வழிகாட்டியிருக்கு. இப்படிலாம் சொன்னா எப்படியா நாங்க வழிகாட்டுதுன்னு சொல்லுவோம். ஐயா, குழந்தைய சிறுசு நீங்க வந்தவங்க பேசினாங்க, அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்குறேன் பாருங்க ஐயா. பூந்தளிர்னு ஒரு படம் ஐயா, நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? பார்த்துருக்கேன். அந்த குழந்தை தன்னோட மழலை மாறாத பருவத்துல ஒரு சின்ன குழந்தை தன்னோட 2 பிஞ்சு கால்களை வச்சுட்டு சென்னை மாநகரத்தையே வட்டமடிக்கும். எதுக்காக? தன்னோட வீட்டை அடைஞ்சிட மாட்டோமான்னு நம்ம சீட்டோட நுனிக்கு வந்துருவோங்க ஐயா. எப்படி அந்த குழந்தை அவன் கடத்திட்டு போயிடுவானோ, இங்கே விழுந்துருமோ அங்கே விழுந்துருமோன்னு நம்ம மனசையே பதற வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை நடிக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா, கட்டுன்னா நடிக்கிறத நிறுத்தணும், டேக்குன்னா நடிக்க ஆரம்பிக்கணும்னு. தெரியாத அந்த குழந்தைய அப்படி நடிக்க முடியும், நம்மளால ஏன் நடிக்க முடியாதுன்னு
சினிமாங்கிற இவ்வளோ பெரிய திரைவானத்துல இத்தனை குழந்தை நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறதுக்கு வழிகாட்டினது தானங்கய்யா பூந்தளிர்ங்கிற படம். இப்படி பல படங்களை குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லிட்டே போலாங்கய்யா. காலம் சென்ற இயக்குனருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் தெரியுமாங்கய்யா? தெரியும், நல்லா தெரியும். அவர் தான் எனக்கு கலைமாமணி விருது வந்து இயல் இசை நாடக மன்ற தலைவராக இருந்தப்ப எனக்கு அவர் தான் கலைமாமணி விருது கொடுத்தார். அவரு தன்னுடைய திரை வாழ்க்கையில தன்னுடைய கடைசி காலத்தை குழந்தைகளுக்காகவே செலவிட்டாருங்கய்யா. அப்போ அவர் எடுத்த படங்கள் ஒன்னொன்னுமே வெற்றி படங்கள். துர்கா, ஈஸ்வரி, தேவர் வீட்டு பொண்ணு, சமீபத்தில் அவருடைய கடைசி படமான குட்டி பிசாசு போன்ற நல்ல நல்ல வெற்றி படங்களை கொடுத்தாருங்கய்யா. குழந்தை நட்சத்திரங்களை மையமா வச்சே அவர் படம் எடுத்தாரு. அதுல ஒரு திரைப்படத்துல தைப்பூசம்ங்கிற திரைப்படத்துல ஒரு சின்ன குழந்தை நாதஸ்வரம் வாசிக்கிற காட்சி பார்த்துருக்கீங்களா ஐயா? அந்த காட்சியை பார்த்துட்டு தன்னோட இந்த சின்ன குழந்தையே நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஏன் என் குழந்தைக்கு இசைஞானம் இருக்காதுன்னு நிறைய பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு இசைத்துறையில சாதிக்கணுங்கிற முயற்சி இன்னைக்கு கொடுத்துட்டு வராங்கன்னா அது அந்த படத்தினால தானங்க ஐயா. பெண்ணை வெறும் போக பொருளா மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருந்தாயா இந்த ஆண்கள். இந்த ஆணாதிக்க சமுதாயத்துக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்காக வந்த படம் தானையா விதி. வேலைக்காரி, அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படத்துல அமிர்தம் என்ன ஆனா அவருடைய பெண்ணுரிமை அன்னைக்கு ஜெயிச்சதுயா. விதிங்கிற திரைப்படத்துல படி தாண்டினால அவ பத்தினி தான். இந்த பெண்களுக்கு இன்று பெண்ணுரிமையை பெற்று தந்தது இந்த திரைப்படங்கள் தானே ஐயா. 20 வயசு பொண்ணு இருக்குயா. அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துருதான். ஏதோ ஒரு வருஷத்துல அந்த புருஷங்காரன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னா உடனே நம்ம ஆளு அந்த பொண்ணுக்கு பூ அழிச்சு பொட்டை அழிச்சு இல்லே வேண்டான்னா கேட்க மாட்டான். பொட்டை அழிச்சு பூ அழிச்சு டேய் ஏன்டா இப்படி செய்றீங்க? 20 வயசு பொண்ணுக்கு 60 வயசு ஆயுசு இருக்குடா, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன் இந்த சமுதாயம் எப்படின்னா பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிஞ்சா போச்சுங்கிற முட்டாள்தனமான சமுதாயத்துல நின்னுக்கிட்டு அப்படி ஒரு கருத்தை வலியுறுத்திற்காக வந்த திரைப்படம் தான் ஐயா பசும்பொன்கிற திரைப்படம். இந்த பசும்பொன்கிற திரைப்படத்தை பார்த்து இன்று தமிழகத்தில் மருதாளி கட்டி கொண்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்த திரைப்படம் நம்முடைய பசும்பொன் என்ற திரைப்படம் யா. இப்படி விதவைகளுக்கு ஆதரித்த திரைப்படம் பசும்பொன். இதை மட்டும் இல்லையா, இன்னைக்கு பெண்களுக்கு திரையில எப்படி காட்டுறாங்க? ஒரு பெண்ணை ஐஏஎஸ்ஆ காட்டுறான், ஐபிஎஸ்ஆ காட்டுறான், போலீஸா காட்டுறான், மேனேஜரா காட்டுறான், இன்ஸ்பெக்டரா காட்டுறான். இதை பார்க்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தோணும்? நாமும் இதே மாதிரி பெரிய அதிகாரியா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதியா. அதனால வீட்டில் கேட்குறாங்க, எப்பா அண்ணனை மட்டும் பிஇ எம்இ படிக்க வச்ச, என்னை மட்டும் பிகாம் பிஎஸ்சி படிக்க வைக்கிறையே. இப்படி பெண்ணுரிமையை வீட்டிலே நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெற்றுக் கொடுத்தது துள்ளாத மனமும் துள்ளுங்கிற திரைப்படம் தானையா. இன்றைய பெண்களுக்கு அனைத்து வகையான பெண்ணுரிமையும் தேடி தந்தது இந்த திரைப்படங்கள் தானே. மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா, இந்த திரைப்படங்கள் எல்லாம் இந்த திராவிட கேட்க கொள்கைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன ஐயா. பகுத்தறிவு சிந்தனைகளை திரைப்படங்களில் புகுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் ஐயா. விவேக் காமெடி பார்த்துருப்பீங்க இல்லையா? விவேக்கும் அவர் ஹீரோவும் ஒரு வண்டியில போய் மோதுவாங்க. மோதினோடனே கீழே விழுந்துருவான். அப்போ விவேக் கேட்பான், என்ன டே வண்டியில் இருக்கிற 360 ஸ்பேர்ஸ் பாஸ்ல ஓடாத வண்டியாடா அந்த கட்டி இருக்கிற எலுமிச்சம்பழத்தில் ஓடுது. இப்படி நகைச்சுவையாக பகுத்தறிவை விதைத்தது இந்த திரைப்படங்கள் தானே ஐயா. ஜாதி ஐயா, இந்த ஜாதி அப்படிங்கிறது யாராலும் வேரோட புடுங்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலங்களில் இந்த திரைப்படங்கள் தானையா இன்றைக்கு இந்த ஜாதிங்கிற வேறையை புடுங்கிச்சு. வேதம் புதிதுன்னு ஒரு படம். அந்த படத்தில் இந்த சிறுவன் கேட்பான் சத்யராஜை பார்த்து, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு சத்யராஜ் சொல்லுவார், பாலுத்தேவர் அப்படிம்பாரு. அப்போ அந்த சிறுவன் கேட்பாயா, பாலுங்கிறது உங்கள் பேர், பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீ படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பாயா. அந்த கேள்வி கேட்ட உடனே சத்யராஜுக்கு மட்டுமல்ல ஜாதி வரி பிடித்த ஒவ்வொருவருக்குமே செவிட்டில் அடைத்தது போல் இருந்தது இல்லையா. அன்னைக்கு ஒளிந்தது இந்த ஜாதி என்கிற திரு கலை. ஜாதிக்கு இப்படின்னு கிழக்கு வாசல், இது நம்ம ஆளுங்கிற ஒரு திரைப்படம் ஐயா. அதுல முடிவெற்ற குளத்துல பிறந்திருப்பாரு பாக்கியராஜ், வேதம் ஓதுற குளத்துல பிறந்திருப்பாங்க சோபனா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து ஏமாத்திட்டான்னு கூட அந்த மாமனாருக்கு கோவம் வராது. அவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லுவான் ஐயா. இப்படித்தாயா இன்னைக்குள்ள பெரியவங்க இருக்காங்க. இந்த பெரியவங்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் எத்தனையோ இருந்தாலும் அவங்க திருந்தனவாடு இல்லை. இந்த திரைப்படங்கள் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கு தான். ஜாதியை ஒழித்தது திரைப்படம் தான்.
மதங்கள். என்னையா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பேசிட்டு இருக்க? மாரியம்மாள் ஒண்ணுதான் மேரியம்மாள் ஒண்ணுதான் சொன்ன திரைப்படம் தானையா அலைகள் ஓய்வதில்லை. ராமும் ஒண்ணுதான் ரஹீமும் ஒண்ணுதான் சொன்ன திரைப்படம் தானையா பம்பாய். இப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் என எந்த வேறுபாடும் இல்லாம அனைவரையும் ஒன்று சேர்த்தது திரைப்படங்கள் தான் ஐயா. இன்னைக்கு நாகூர் கனிபா பாடுறாரு அப்படின்னா அந்த பாட்டை கேட்கறது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாரும் ரசிக்கிறது அந்த இசையை மட்டும் தானையா. அங்க ஜெயிக்கிறது திரைப்படங்கள், அது வழிகாட்டுவது இளைஞர்களுக்கு தானையா. ஜாதி மதம் இனம் மொழி வெறி பகுத்தறிவு இப்படி எத்தனையோ சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சுயமரியாதை, நாங்கள் 30 கோடி பேரும் நாய்களோ பன்றி சேய்களோ, நீங்கள் மட்டும் மனிதரோ, இது நீதமோ பிடிவாதமோ என்று ஆங்கிலேயனை பார்த்து கேட்டானே பாரதி, அவன் சொல்லித்தந்த அதே சுயமரியாதையை கோலி சோடாங்கிற ஒரு படத்துல இன்னைக்கு வச்சானே, அது யாருக்கு வழிகாட்டுது? இன்றைய இளைஞர்களுக்கு தானையா. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த திரைப்படம் பகுத்தறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஜாதியை ஒழிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது, மதவாதத்தை ஒழிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு, தீண்டாமையை ஒழிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பக்தசேதா, நந்தனா, இந்த பழைய திரைப்படங்கள் சொல்வது எது? ஜாதி ஒழிப்பு, தீண்டாமையை தானையா. இவ்வாறு திராவிட இயக்க கொள்கைகளிலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறது.